டெல்லி ஏர்போர்ட் செக்யூரிட்டி என்னை வச்சு செஞ்சதில் கண்ணை இருட்டிட்டு வந்து ஓஆர்எஸ் குடிச்சு உடம்பு தேத்துற அளவுக்கு நிலம வந்துருச்சு. வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒய்ஃப் ஆசையாக வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை அலக்கழிச்சு அவங்கள அழுவ வச்சுட்டேன். இது என்னமோ என் பெண்மணி அள வச்ச பின்வெளி தான் நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறனால உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேக் வாங்கியிருக்கேன்னாங்க. இன்பில்ட்டாக வெயிட் மிஷின் இருக்க மாதிரி ஒரு ட்ராலி. நியாயமான ஒரு கேள்வி தான் கேட்டேன். ஏன்ப்பா ஹேண்ட் லக்கேஜுக்கு வெயிட் செக் பண்ணுற மாதிரி வச்சா 7 கிலோக்கு மேலே எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா நானே என் அப்பம் குதிரைக்குள்ள இல்லைன்னு நானே காட்டி கொடுத்த மாதிரி ஆயிராதா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெயிட் மிஷின் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் தெரியாமல் கைப்பட்டா கூட லைட் எரிஞ்சிரும் போல இருக்கேப்பா. செக்யூரிட்டி நம்மளை பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டானான்னு கேட்டதுக்கு நீ இந்த பேக்கை எடுத்துகிட்டு போக தேவையில்ல போயான்ட்டாங்க. கரியில் கை வை கொண்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய பேக்கில் கை வச்சா கொண்டுருவேன். இதுக்குள்ளே ஒரு குட்டி பேக் இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்கன்ட்டாங்க. நானும் வீரப்பா சரி ஓகே இந்த பேக்கும் நல்லா தான் இருக்குது, இதிலே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டேன். ஆனால் இதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஒழுங்காக வாயை மூடிட்டு சும்மா இருந்து இந்த பெரிய ட்ராலி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். சரி பரவாயில்லன்னு இந்த லேப்டாப் பேக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் ஃப்ளைட்டில் இந்த பேக்குக்கு சீட் பெல்ட்லாம் போட்டு கூட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டேன். டெல்லி யூடியூப் ஆஃபீஸில் நமக்கு ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. அந்த அவார்டையும் ஒய்ஃப்கே டெடிகேட் பண்ணிட்டேன். அவார்டு வாங்கின கையோட அடிச்சு பிடிச்சி கையில் கிடச்ச ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு யூடியூப்ல என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கூட ஓப்பன் பண்ண டைம் இல்லாமல் ஒட்டுமொத்த டெல்லியில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் ஷாப் ஏறி இறங்கியும் நான் தேடின ப்ராடக்ட் கிடைக்கல. நைட்லாம் அலைஞ்ச டயர்ட்லேயே அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டையும் மிஸ் பண்ணிட்டேன். டிரைவர் கிட்ட பேச்சுவாக்கில் பேசும்போது சொன்னார், ஒரே ஒரு ஷாப்பில் மட்டும் 8 பீஸ் தான் அவைலபிளாக இருக்குது, உடனே போங்க அப்படின்னு. அப்போ வண்டியை அங்கேயே விட்டுருங்கன்னு சொல்லி அங்கே போக அந்த 8 பீஸில் 7 பீஸ் காலி ஆகி ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. அவ்வளவு டிமாண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த PS5க்கு. கையோட அங்கேயே செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு கைப்பிடி இல்லாத அந்த டப்பாவை தூக்கிட்டு வந்ததுலேயே எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. எனக்கு காலிலேருந்து டிஃபனும் சாப்பிடல. அப்புறம் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த எலக்ட்ராலை கொடுத்து என்னை தேத்தி விட்டாரு. அண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து தான் நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டே புக் பண்ணேன். எலக்ட்ரால் கொடுத்தவரே அவரோட ட்ராலியில் இடமும் கொடுத்து என்னோட PS5 மற்ற திங்ஸ் எல்லாம் தள்ளிட்டும் வந்தார். இவர் ஆக்சுவலி சிம்பிள் கர் தமிழ், சிம்பிள் கர் தெலுங்கு, சிம்பிள் கர் ஹிந்தி, சிம்பிள் கர் மலையாளம் எல்லா சேனலோட ஃபவுண்டர் இவர் தான். அப்புறம் அமேசானில் TUSA டுசா அப்படின்னு ஒரு டயர் இன்ஃப்ளேட்டர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனியோட சிஇஓவும் இவர் தான். ORS குடிச்சு கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் செக்யூரிட்டி PS5 அன்பாக்ஸ் பண்ணி அங்கே அக்கா பிரித்து ஓப்பன் பண்ணி காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னை உள்ளே விட்டானுங்க. இதுக்குமே அவர் தான் செக்யூரிட்டி கிட்ட எனக்காக பேசிட்டு இருந்தாரு. ஆனால் நான் பாருங்க அவரோட டீம் மெம்பர்ஸே யூஸ் பண்ணி எனக்காக வீடியோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு கண்டென்ட் ஆகிட்டேன். இப்போ வீட்டுக்கு PS5 எடுத்துகிட்டு வந்து 1 வாரம் ஆச்சுங்க. இன்ன வரைக்கும் என்னால் கனெக்ஷன் கூட கொடுக்க முடியல. என் ஒய்ஃபும் கோவமாக இருக்காங்க, என் பொண்ணும் சேனலில் மாற்ற விட மாட்டேங்கிறா. எப்போ அன்பாக்சிங் வீடியோவாச்சும் எடுத்துக்கிறப்பான்னு சொல்லி ஒரு வழியாக 1 வாரம் கழிச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆனால் நான் விளையாடணுன்னா அதுக்கு இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் மனசு வைக்கணும். அது எப்போ நடக்குமோ?